பாட்டுல ரொம்பவே ரேர். ஆனா பழைய படத்துக்குள்ள போகுது இந்த ஜாப்பனீஸ் குட்டி பொண்ணோட பேய் அழிக்க நம்ம டெவில் கிங்கும் சம்ஜங்கும் தங்களோட பவரை யூஸ் பண்ணி அந்த படத்துக்குள்ளே போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சன்வகாங்க டெவில் கிங்கோட அசிஸ்டன்டும் அந்த பேய் முதல்ல கொரியாவோட மியூசியம்ல இருக்க ஒரு கண்ணாடியில இருந்து தானே வெளியே வந்துச்சு. அதனால அங்க போய் தேடி பார்த்தா அது எப்படி யாரால உருவானுச்சுன்னு கண்டுபிடிச்சலாம் அந்த மியூசியம்க்கே வந்திருக்காங்க. இந்த பேய் கண்ணாடியை மியூசியம்க்கு டொனேட் பண்ண பொம்பளைக்கு இப்ப 88 வயசு ஆகுது. ஆனா இதே பொம்பளை தான் 8 வயசு சின்ன பொண்ணோட ஆவியா அந்த படத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த பாட்டி உயிரோட இருக்கும் போதே அவங்களோட 8 வயசு உருவம் மட்டும் பவர்ஃபுல்லான பேயா மாறுனுச்சு உங்களுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அதாவது இந்த பொண்ணோட ஃபேமிலி கொரியாவை சேர்ந்தவங்க தான். ஆனா 1910ல ஜப்பான் கொரியாவை மொத்தமா கைப்பற்றினதுமே இவங்க சொந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு நாங்க கொரியன்ஸே கிடையாது ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க தான் ஊரை ஏமாத்திட்டு 1945ல ஜப்பான் கொரியாவை விட்டு போனதும் திரும்பவும் நாங்க ஜாப்பனீஸ் மக்கள் இல்ல கொரியன்ஸ் தான் 2 நாட்டு மக்களை ஏமாத்தி முட்டாளாக்கிட்டு ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போல இருந்து இந்த ரகசியம் வெளியே யாருக்குமே தெரிஞ்சிடவே கூடாதுன்னு இந்த பாட்டியோட மனசுல இருந்த கெட்ட எண்ணம் தான் இப்படி 8 வயசு பொண்ணோட ஆவியா மாதிரி அங்க இங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம சம்ஜாங்க அந்த படத்தை விட்டு வெளியே வந்தலான்னு பார்க்க அந்த பொண்ணோட ஃபேமிலி பின்னாடி இருந்து நம்ம சம்ஜாங்க கண்ணாலே ஷூட் பண்ணிடுறானுங்க. அடுத்து என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.